உங்ககிட்ட விளக்கு மாறும் தொடப்பம் இருக்குன்னா எடுத்துக்கிட்டு போங்க. ஆளை பார்த்து நேரங்காலம் வரும்போது சொல்றேன், பொது வெளியில சட்டையை பிடிச்சி சப்பு சப்புன்னு செருப்பாலே அறையணும். நான் சொகுசு அரசியல்வாதி இல்ல. இன்னைக்கு யாரோ சினிமாவில் நடிச்சிட்டு 2 படத்துல சூப்பர் ஸ்டார் ஆன உடனே இன்றைக்கு நான் தான் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் 2 கிராம் பரிசு கொடுத்த உடனே நம்ம முட்டா பையன். நான் நடிகனை குறை சொல்ல மாட்டேன். 1 வயசு பொண்ணை கூட்டு போறான். நாளைக்கு ஒரு 3 மாசம் கழிச்சு +2 முடிச்சு டிகிரி முடிச்சு போய் கல்லூரி பெண்களை கூட்டு போறான். அறிவு வேணாம் தமிழனுக்கு? அவன் பெத்து வளர்த்து ஒரு ஆளாக்கிய பெண்ணு, நாளைக்கு மாற்றான் மனைவியாக வாழ வேண்டிய ஒரு பெண்ணு, அப்பா இறகல ஆத்தா இறகல ஆயிரக்கணக்கான ஊடக பத்திரிகை இறகல ஒரு சினிமா கூத்தாடி பையனை கட்டி பிடிச்சி கொடுக்கறத அனுமதிக்கிற எந்த நடிகனுக்கு செய்யறது? இது என்ன ஈன பிறவி? தமிழுடைய பிறவியா இது? அப்படியே விஜய் அண்ணா, விஜய் நடிங்க, நடிச்சிருக்கார பாராட்டுங்க, அஜித்தை பாராட்டுங்க, ரஜினியை பாராட்டுங்க, சரத்தை பாராட்டுங்க, என் பச்சை தமிழ் நம்முடைய சத்யராஜை பாராட்டுங்க. அதை விட்டுட்டு எப்படி இதெல்லாம் பெற்றோர்கள் அனுமதிக்கிறீங்க? இதுவா தமிழ் சமூகம்? இதா தமிழருடைய பாரம்பரியம்? இதா வீரகுல பெண்கள் வாழ்ந்த மண் தமிழர் நிலம் என்கிறான். என் தமிழ் தாய்கள் பெற்றெடுத்த பிள்ளை செல்வங்களே, எந்த கூத்தாடி பயலுடைய வாசல்லையும் போய் நிக்காதீங்க. எந்த கூத்தாடி பையனுக்கு பிறந்த நாளா இருந்தா உங்களுக்கு என்ன? அவன் படம் 100 நாள் ஓடின என்ன, ஓடா போட்ட என்ன? அதாவது வார்த்தைகள் வெளிப்படுதுன்னா, எங்கள் பைபிளில் இன்னொரு வார்த்தை இருக்குது, உன் இருதயத்தின் சிந்தையே வாயினால் நீ அறிக்கை செய்வாய் அப்படின்னு ஒரு பைபிளில் ஒரு வார்த்தை இருக்குது. இந்த வாழ்வுரிமை கட்சியை சார்ந்தவர் தேவையில்லாத வார்த்தை. ஒருத்தர் நல்லது செய்து அவங்கள பாராட்டணும், தீமை செய்கிறாங்களா நீ செய்கிற தவறுப்பான்னு சொல்லணும். அது எல்லாருக்கும் உரிமை இருக்குது. இப்போ அதை தான் நான் செய்துட்டு இருக்கிறேன். நல்லது செய்யும்போது நல்லது செய்கிறேன்னு சொல்கிறேன். இதே அருமையான தம்பி விஜய் வேண்டாம்பா, உனக்கு கட்சி வேண்டாம், அரசியலுக்குள்ளே வராதன்னு பலமுறை நான் சொல்லியிருக்கிறேன். இது என்னுடைய ஆலோசனையாக நான் சொன்னேன். ஆனால் இந்த சந்தர்ப்பத்தில் அருமையான தம்பி விஜய்க்கு நான் கட்டாயம் சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா யாரும் செய்யாத ஒரு நற்காரியத்தை விஜய் செய்யும் பொழுது அதை பாராட்டணும். இது ஒரு பக்கம் அரசியல்னு சொல்லலாம், ஒரு பக்கம் அவருடைய என்ன சொல்கிறது சங்கத்திலிருந்து செய்யக்கூடிய ஒரு நிகழ்வாகவும் அதை எடுத்துக்கொள்ளலாம். ரசிகர் சங்கத்திலிருந்து செய்யக்கூடிய நிகழ்வாகவும் எடுத்துக்கொள்ளலாம். இந்த வாழ்வுரிமை கட்சி அவர் இந்த வார்த்தையை சொல்வது வன்மையான நான் கண்டிக்கிறேன். அதாவது உங்களுக்கு ஒருவேளை அப்படியான எண்ணங்கள் இருக்கலாம், அந்த எண்ணத்தை இன்னொருத்தருக்கும் இருக்குன்னு சொல்லி அவங்க சொல்லக்கூடாது. அது எப்படி சின்ன பிள்ளைங்களுக்கு போய் ஒரு பரிசு கொடுப்பதினால, அது பெண் பிள்ளைகளுக்கு கொடுப்பதினால உடனே எல்லாரும் இதாகிடுவாங்களா? முட்டாள்தனமான ஒரு பேச்சு அது.